Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Herbal face wash தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா மெயினா acne pore skinக்கு இது ரொம்ப நல்லா சூட் ஆகும். அவங்களோட acne குறைக்கும், அவங்களோட குட்டி குட்டி bumps எல்லாம் குறைக்கும். இது பாத்தீங்கன்னா pimples வர marks ரெடியூஸ் பண்ணும். இது வந்து எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்க ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம அந்த மாதிரி இன்கிரியன்ட்ஸ் கூட இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆல் டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் வாஷ் செய்யறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை. இது பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது வந்து சோப் நட்னு சொல்லுவாங்க. இந்த சோப் நட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும். நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸ்லாம் போய் டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு நுரத்தன்மை வாய்ந்தது கூட. ஸோ நமக்கு வந்து நம்ம ஃபேஸ் வாஷை வந்து நல்ல ஒரு சூப்பர் கிளென்சராக ஒர்க் பண்ணும் நம்ம ஸ்கின்க்கு. நெக்ஸ்ட் இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரிய டேபிள் ஸ்பூனாக இருக்கனால இதில் வந்து நான் இது ஹாஃப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பூந்தி கொட்டை பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து கடுக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கும். கடுக்காய் வச்சு நான் நிறைய ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் பேக் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். அதெல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்கரைஸ் பவுடர், அதிமதுர பவுடர். இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும், நல்லா பிரைட் பண்ணும். இதோட பெனிஃபிட்ஸும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி பவுடர். உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து துளசி பவுடர் கிடைக்கலைன்னா உங்கள் வீட்டில் துளசி இருந்தால் அதை அரைச்சி அதோட சார் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து டர்மரிக், கஸ்தூரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா துளசி, நீம், இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து பிம்பிள்ஸ்க்கு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி. இது நீங்கள் டெய்லி பேஸஸில் நீங்கள் ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணும்போது உங்கள் பிம்பிள்ஸ் நல்லாவே கம்மியாகும். அதில் இருக்க டாட்ஸு, பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்கு அந்த குட்டி குட்டியாக பம்ப்ஸு, அந்த ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணும்போது. இப்போ இதில் வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஸ்லரி வாட்டர், இந்த ஆரோ தண்ணி அந்த மாதிரி வாட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது ஈஸியாக நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டரோ இல்லை ரோஸ் வாட்டரோ ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் 30 டேஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணும் போதே உங்கள் பிம்பிள்ஸ், உங்களோட பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். உங்கள் ஸ்கின் கலரை கூட 2 ஷேட் வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் ஸ்டோவ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் வந்து அந்த ஃபேஸ் வாஷை மாற்றிக்கிறேன். நம்ம அதில் வந்து சோப் நட் செய்திருக்கனால இது கொஞ்சம் நுரத்தன்மை வரும். நீங்கள் ரொம்ப நுரைய எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு வரும். நெக்ஸ்ட் இதை வந்து நல்ல ஒரு கண்டெய்னர் ஸ்டோவ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் ஸ்டோவ் பண்ணலாம். ரூம்லையாக இருந்தால் ஒரு 5 டேஸ் வரைக்கும் தான் ஸ்டோவ் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து 1 வீக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறவங்க நீங்கள் 1 வீக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அதை ஒரு 5 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ரெடி பண்ணிக்கோங்க. இது சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட்டு நீங்கள் எப்பப்போ உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணல. பியூராக நேச்சுரலாக இது ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு எல்லாமே மாற்றிக்கிறேன். இது யூஸ் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் வந்து ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்திருக்கோம். ஸோ இது வந்து கீழே போய் வந்து படிஞ்சிரும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த பவுடர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக கலந்துரும். அந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.